தை பிறந்தது ஏர் பிடித்தவன் கை உயர்ந்தது பொங்கலும் பொங்குதடி பொங்க பால் நிறைந்தது பூங்கரும்பினில் தேன் வழிந்தது தங்கமே தங்கமடி நல்ல நாள் இந்த நாள் நன்மைகள் வந்த நாள் நம்பினோர் வாழ்ந்திட நம்பிக்கை தந்த நாள் மத்தள சத்தங்களோடு ஊர் மொத்தமும் வந்திட பாடு தமிழா நீ வாழ்ந்தால்தான் தமிழ்நாடு வாழும் தவறெங்கே நடந்தாலும் கொடி தூக்கிடு எதிர்காலம் உருவாக எதிர்நீச்சல் போடு எது வந்து தடுத்தாலும் கொடியாக்கிடு எல்லோருக்கும் நன்மைகளை உண்டாக பார்ப்போம் பொல்லாத தீமைகளை இல்லா இன்றைய பொங்கல் நிகழ்ச்சிக்கு ஐயா தான் தலைவரே. அதுக்கு என்ன காரணம்னா பொங்கல் என்பது தமிழர் திருநாள். தமிழர் திருநாளில் தமிழாசிரியர் அதுக்கு தலைமை தாங்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று தமிழனாக பிறந்ததுக்கு நம்மெல்லாம் பெருமை கொள்வோம். தமிழ் சமுதாயம் மேம்பட்டு நிற்க, தமிழ் சமுதாயம் உயர்ந்து நிற்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்ன நிலைமை மாறி தெற்கு என்றைக்கும் தேயாது, தெற்கு தலை நிமிரும் என்று தமிழர் தலை நிமிரக்கூடிய நாளாக இந்த நாளிலிருந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நமக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடிய நம்முடைய பாரம்பரிய வரலாறு இருக்கிறது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடியுள்ள வரலாறு இருக்கிறது. நேற்று வந்தவர்கள் எல்லாம், நேற்று வந்த மொழிகள் எல்லாம் உயர்ந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு முகத்தில் அறைந்தார் போல் இன்றைக்கு தமிழனுடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழா சிறக்க தமிழையா தலைமை தாங்கி இன்றைக்கு மாணவ செல்வங்களோடு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. தமிழனுக்கென்று ஒரு பாரம்பரியம், இனம் இருக்கிறது. அதுக்கான உடை, ஆண்கள் வேஷ்டி சட்டையும், பெண்கள்
சேலை பாவாடை தாவணியும் என்று இருக்கும். இந்த வருஷத்தில் சுடிதாருக்கு போன நம்ம தமிழ் சமுதாயத்தை இந்த நாளாவது சேலையோடு பாவாடை தாவணியோடு இருக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அத்தனை பேரும் அப்படியே வந்திருக்கிறார்கள். அந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி அவர்களுக்கு இதை செய்து கொடுத்த பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வகையில் இப்பொழுது நிகழ்ச்சி இனிதே துவங்க இருக்கிறது. வாங்கியா அதை யாரும் களவாட முடியாதடா, ஒழுங்காக நாம் செய்யும் தொழில்தான் நம் தெய்வம், ஒருபோதும் குறை இங்கே கிடையாதடா, நம் கால்கள் போவது. பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாரதிதாசனுடைய கவிதை வரிகளை நினைத்து பார்த்து தமிழனாய் தமிழ் சமுதாயமாய் தமிழ் மொழியை இன்னும் சொல்ல போனால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடிமக்கள் தமிழ் மக்கள். உலகம் தோன்றிய போது முதலாக தோன்றிய மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை அழிப்பதற்காக எத்தனை பேர் கங்கணம் கட்டி கொண்டிருந்தாலும் கூட இந்த மொழியை அழிக்க முடியாது என்று தமிழ் மொழிக்காக சிறை சென்றவர்கள், தமிழ் மொழிக்காக இன்னுயிரை மாய்த்துக் கொள்வர்கள் எல்லாம் ஏராளமான பேர். அது எனக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. தமிழகத்தில் தமிழ் மொழியில் கையெழுத்து போட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த போது இல்லை ஹிந்தியில் கையெழுத்து போட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்தது. அப்பொழுது நான் கல்லூரி மாணவன். எனவே அப்பொழுது இருந்த எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் போராட்டம் அறிவித்து, தமிழ் மொழிக்காக போராட்டம் அறிவித்து, தமிழில் கையெழுத்து போடுவதற்கான உரிமையை பெறுவதற்காக போராட்டம் அறிவித்த பொழுது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றவனில் நான் ஒருவன் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமை இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் சிறையில் தமிழ் மொழிக்காக இருந்த நான் தமிழ் மொழியை பற்றி பேசுவதற்கு தகுதி உள்ளவன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக நம்முடைய தமிழையா இருக்கிறார். 72 வயது இளைஞர். அந்த இளைஞனை இந்த நாளில் கௌரவப்படுத்துகிறோம். இப்போ நான் பல்சர் தான் ஓட்டுவேன்னு சொல்லி வாங்கி ஓட்டிட்டு இருக்காரு. நேத்து வந்து சொன்ன, ஐயா நீங்க புல்லட் ஓட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடையவா அடுத்து புல்லட் வாங்குவான்னு நினைக்கிறேன். எனவே அந்த சிங்கத்தை தலைமை தாங்கி சொல்லுமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த பொங்கல் விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நாம் பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். அதிலும் +2 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆண்டு இனி அவங்க வாழ்க்கையில் 2 மாசம் 3 மாசம் கழிச்சுன்னா ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு வச்சு, ஸ்கூல் லைஃப் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் லைஃப் ஒன்று இல்லை, கல்லூரி வாழ்க்கை தான் இருக்கும். நேற்று ஒருத்தர் பேசும்போது வந்துட்டான், ஒரு 2 மாசம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு அந்த பக்கம் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது, இந்த ஆஸ்பத்திரி நான் வந்து ஆபரேஷன் பண்ணி கிடந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் எந்த பெட்ல அவன் படுத்திருந்தானோ அந்த பெட்ல போய் படுத்து வந்துட்டு வர்றதுக்கு நிச்சயமா நினைச்சு பார்க்க மாட்டான். அதே போல ஏதாச்சும் ஒரு கடையில அவன் பணியாற்றி இருப்பான் அல்லது உழைச்சிருப்பான், அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு பணியாற்றிட்டு வரேன்னு சொல்லி நினைச்சு பார்க்க மாட்டான். ஆனா ஸ்டூடெண்ட் மட்டும்தான் 2 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இந்த பக்கம் போகும்போது இதான் நான் படிச்ச பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கும், பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக அந்த கிளாஸ் ரூம்ல போயிட்டு வருஷம் வருஷம் பார்க்குறோம் பசங்களை. நான் அந்த இடத்துல உட்கார்ந்து வந்தேன்னு சொல்லி அந்த பெஞ்சில் போய் உட்கார்றதும், அந்த வகுப்பறையில் போய் உட்கார்றதையும் ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்ஸுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் மட்டுமே கிடைச்ச பெருமை. அதுதான் உயர்வு. அந்த வகையில்
இந்த ஆண்டு விடைபெற்று செல்லக்கூடிய +2 ஸ்டூடெண்ட் அத்தனை பேரும் 100% தேர்ச்சி பெற்று 100% மதிப்பெண்ணும் பெற்று செல்ல வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட வேண்டுகிறோம். அதற்கான வாய்ப்பாக இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அடுத்து இந்த விழா உங்களுடைய மகிழ்ச்சிக்கான விழா, அடுத்தவங்களை தொந்தரவு பண்றதுக்கான விழா இல்லை. எனவே மாணவர்கள் மாணவியர்கள் டிசிப்ளினை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு பல்வேறுபட்ட விளையாட்டு அறிவிச்சிருக்காங்க. முதலாவதாக விளையாட்டு பானை உடைத்தல், அது கேர்ள்ஸுக்கு தனியா வச்சிருக்காங்க, பாய்ஸுக்கு தனியா வச்சிருக்காங்க. பானையை உடைக்கிறவங்களுக்கு பரிசு உண்டு, 1000 பொற்காசுகள். பானை உள்ளுக்கு 500 ரூபாய், பானையை உடைக்கிறவங்க 500 ரூபாய் எடுத்துக்கலாம். 500 பொற்காசுகள் அடிச்சுக்குவோம். 500 ரூபாய பானைகளை போட்டு வச்சிருக்கோம். யாரு பானையை உடைச்சாங்களோ அந்த பானையில எடுத்து விளையாடக்கூடிய 500 ரூபாய் எடுத்துக்கலாம். அது பானை உடைத்தல் போட்டி தனி. அதுக்கடுத்து பசங்களுக்கு கோழி பிடிக்கிறது. பசங்க மட்டும் இல்ல, மாஸ்டர்ஸ் கோழி பிடிக்கிறாங்க. அதுல முதல்ல கோழி பிடிக்க போறது நம்ம பிரின்சிபால் முத்துக்குமார் தான். கோழி பிடிக்கிறதா எப்படின்னா முத்துக்குமாருக்கு கண்ணை கட்டி விடுவோம் இல்லையா? அதனால அந்த கொண்டு கோழி கத்துற மாதிரி கத்தியோ ஏதோ பண்ணி அந்த கோழி அடுத்து நம்ம பாரதிராஜா கட்டி விடுவோம். அடுத்து ஆட்கள்லாம் இருக்காங்க. இன்று வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்து சொல்லி, இப்பொழுது கமலையா 2 நிமிடங்கள் அல்லது அவருக்கு நினைச்ச மாதிரி பாட்டு பாடுவாரு, டான்ஸ் மட்டும் ஆட மாட்டாரு. ஆனாலும் மேல தாங்கும் பாட்டெல்லாம் பாடி உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாரு. ஐடியல் பள்ளி ஆசிரியர்களின் நெஞ்சம் நிறைந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய தாராளர் அவர்கள் மதியம் உங்களுக்கு ஒரு இனிய விருந்தை தருகிறார். பொங்கல், இனிப்பு பொங்கல், சர்க்கரை பொங்கல். தமிழர்கள் எப்பொழுதுமே நன்றி மறவாதவர்கள் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். தாராளர் தந்த பொங்கலுக்கு நீங்களும் ஒரு இனிப்பு பொங்கலை தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது இனிப்பு பொங்கல், பொங்கல் அரிசியில செஞ்சாதான் பொங்கல்ல. வருகின்ற தேர்வில் நீங்கள் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்று அந்த இனிப்பான செய்தியை நம்முடைய தாராளர் அவர்களுடைய முன் கொண்டு வந்து வைத்தால் அதுவே அவருக்கு இனிப்பு பொங்கல். அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. செய்வீங்களா? செய்வா செய்ய முடியுங்களா? செய்வோம். கொடுத்து இந்த ஐடியல் பள்ளியினுடைய புகழை மேலும் உயர்த்த வேண்டும். அதுவே இந்த பொங்கல் நாளில் நம்முடைய சூழ்நிலையாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு அதற்காக உழையுங்கள், படியுங்கள். நிச்சயமாக அதற்குரிய பலனை இறைவன் நமக்கு தருவார் என்று சொல்லி மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே. காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். போடா எல்லாம் விட்டு தள்ளு பழச எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன பாதை 100 ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூடம் வத்த வச்சு காயலாம். தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே. காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்ல. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே. காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான். கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. போலாம்.
சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கடல் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பெற்று சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ அடித்த வியர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்லு உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த அக்னி சிறகே எழுந்து வா உலகை அசைப்போம். உயர்ந்து வா அக்னி சிறகே சகதிகள் விழாமல் பார்ப்போம் வா ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினமே உன்னை ஆடினமே உன்னை வணங்கும் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் வெற்றி சிங்க முகம் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு பாரு பாரு அன்னை தங்கை மனைவி என்று நீ அடித்த வியர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி நீ பயமின்றி நீ பயமின்றி துணிந்து செல்லு கருந்தோலு கும்பலோட பட்டி காட்டு கூத்த காட்டு போடு நம்ம தாளம் ஒண்ணு போட்டு நாட்டு கூத்த காட்டு சிலம்பாட்ட சுத்தி காட்டி காத்த ரெண்ட வெட்டி காட்டு ஜல்லி கட்டு காலையாட்டு கூறு கொம்பில் குத்தி காட்டு நாலு காலு நாலு தோளு மிரட்டி தூளு கிளப்பி காட்டு ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து நாட்டு 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 கூத்த காட்டு நாட்டு 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 வீட்டு கூத்த காட்டு நாட்டு 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 பாட்டு படிச்சு தப்படிச்சு காட்டு நாட்டு 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 வெற்றி கொடிய நாட்டு வீரம் காட்டு பாட்டு கட்டி கிடிச்சுக்கிட்டு கூவிக்கிட்டு கை சொடக்கு தாளத்தில் செவ்வானா சாட்சி காட்டு நாலு தட்டு தாளத்தில் நிலமெல்லாம் அதிர விட்டால சொட்டு சொட்டு வேர்வை கொட்டு சத்தாந்தா கை தட்டு ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து நாட்டு 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 கூத்த
பூமி அடி நடிகத்தா வேகமேத்தி அடிய மாத்தி பின்ன வச்சு முன்ன வச்சு எகிரித்தா எக்கா நாட்டு கூத்த காட்டு தும்மு தும்மு துடிப்பெல்லாம் வெளிய விட்டு உள்ள விட்டு தம்மு தம்மு கட்டிக்கிட்டு துள்ளி தாண்ட காயக்கா நாட்டு கூத்த காட்டு போடு இது நம்மோட தமிழர் திருநாளு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாளு வீரம் விளைஞ்ச மண்ணு அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயலுக நாங்க மாப்புள்ள போல பொங்க சீரும் பொங்கி புவி இது போங்க போடு கொலவ போடு இது நம்மோட தமிழர் திருநாடு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாடு ஆஹா ஏமாட்டு பொங்கல் ஜல்லிக்கட்டு அதுக்கு வாடி வாசல் கலையும் கட்டும் வாடிப்பட்டி தப்பு சத்தம் இங்கே வயசு பொண்ணு கையில் விட்டோம் கபடி ஆட்டம்னா காண கண் கேட்கும் விசிலு சத்தம்னா வானம் கிழிக்கட்டும் உரிய உடைக்கட்டா ஊரே அலமோதும் உங்கள் முதட்டோரம் உசிரே உரியாடும் போடு கொலவ போடு இது நம்மோட தமிழர் திருநாடு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாடு எவட்ட கல்லு தூக்கி வீசும் தமிழ் ஜல்லிக்கட்டு வீரனான ஓமாட்டி கொம்பு மார்பக்கீர தாயி மண்ண தொட்டு சீறி வார ஆட்டும் மயிலாட்டம் பாட்டும் குயிலாட்டம் சீரும் சிலம்பாட்டம் ஊரே ஆடும் மக்கள் மனசெல்லாம் இனிக்கும் கரும்பாட்டம் இனிச்சி இருக்கட்டும் எல்லா நாளும் மதங்கள் எல்லாம் சமத்துவ பொங்க வைப்போம் மக்கள் மனசுக்குள்ள அன்ப தங்க வைப்போம் போடு கொலவ போடு இது நம்மோட தமிழ்
வீரத்துக்கே ஜல்லிக்கட்டு வீரத்துக்கே கெத்துதான் ஜல்லிக்கட்டு கெத்துக்கே சவாலு தான் ஜல்லிக்கட்டு சவாலுக்கே சவுக்கடி தான் ஜல்லிக்கட்டு உல்லாசமா உற்சாகமா தமிழனுக்கோர் அடையாளமா பொன்னாளம்மா இந்நாளம்மா ஜல்லிக்கட்டு கோலாகுமா அன்போடுதான் கனிவோடுதான் பெத்த புள்ள போல பார்த்துக்குவோம் எங்கேயும் எப்போதும் எங்களோட குடும்பத்தில ஒன்னா சேர்த்துக்குவோம் ஆஸ்காரங்களுக்கு அடாவணியாபுரத்து ஜல்லிக்கட்டு ஃபாஸ்டா கிளம்பிடுவான் நம்ம பாலமேட்டுக்கு துள்ளிக்கிட்டு தென் மண்ணு வீரத்தை வின் கண்ணு வைக்கட்டும் பெருமைக்கும் தமிழ் மண்ணும் மரபுகள் சொந்தந்தானே வைப்போமே தை பொங்கல் தான் வாழ்வோமே தமிழ் மண்ணில் தான் ஜல்லிக்கட்டு செம்மக்கட்டு ஜல்லிக்கட்டு தமிழ பேர் சொன்ன வேல்டே அதிருமடா கொண்டாடு ஜல்லிக்கட்டு செம்மக்கட்டு ஜல்லிக்கட்டு தமிழ பேர் சொன்ன வேல்டே அதிருமடா இது மண்ணோட மரபில் உருவானது இது ரத்தத்தில் கலந்த உறவானது நெஞ்சுக்குள் இறுகி கருவானது மஞ்சு விரட்டி தாமதுரைக்க பேரானது தமிழன் பேர் சொன்னா வேல்டே அதிருமடா தமிழனோட வீரத்துக்கே ஜல்லிக்கட்டு வீரத்துக்கே கெத்துதான் ஜல்லிக்கட்டு கெத்துக்கே சவாலு தான் ஜல்லிக்கட்டு சவாலுக்கே சவுக்கடி தான் ஜல்லிக்கட்டு இளைஞர்களை மாணவர்களை ஊக்குவித்த பேசிய நம்முடைய ஸ்டூடெண்ட் என்னுடைய அன்பு மகள் கல்பனா தான் அந்த உணர்ச்சி வகமான பேச்சை பேசி அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அரணை தமிழச்சி இப்ப இந்த வருஷத்தோட அவருடைய ஸ்கூல் லைஃப் முடியுது. அதுக்கு பின்னாடி அவளை நாம தத்தெடுத்துக்கிட்டோம், ஸ்கூல் தத்தெடுத்துருச்சு. அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு தத்தெடுத்துக்கு நீங்க சொல்றதுல. இடையில ரொம்ப முடியாமலாம் போயிருந்தா இருந்தாலும் தன்னம்பிக்கையினால அவர்கிட்ட ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறதுக்கு அவளும் ஒரு எடுத்துக்காட்டு.
இப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னோட உயிர் நண்பர்கள் எல்லாருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட இந்த நாளில் ரொம்ப பேசுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னடா பொங்கல்னு வந்துட்டாலே பொங்கலை பத்தி தான் பேசுவாங்க, ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு நீங்க யார் நினைக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல்ல செய்யற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செய்யற லூட்டிங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜோக்கா சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பொங்கலை பத்தி பேசிக்குவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஒரு பையனும் அப்பாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து ஒரு நாள் அவங்க அப்பாட்ட சொல்றான், எனக்கு இப்போ எக்ஸாம் இருக்குப்பா, நான் எக்ஸாமுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். சரி நல்லா எழுதிட்டு வாடா அப்படின்னு சொல்றாரு. சரி போய் எழுதிட்டு போறான். போய் ஒழுங்கா எழுதல போல. சரி வந்து எங்க அப்பாட்ட நான் எக்ஸாம் ஹாலில் தூங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி திருப்பி ஒரு நாள் போறான், திருப்பி எக்ஸாம்னு சொல்றான். திருப்பி வந்து நான் திருப்பி தூங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா கோவம் வந்துச்சு, என்னடா டெய்லி எக்ஸாமுக்கு போயிட்டு தூங்கிட்டேன்னு சொல்ற, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்காக சொல்றான், நீங்க தானே இப்ப பரீட்சை பேப்பரை பார்த்தோன்னா தெரியலன்னா திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதான் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட இங்க ரசிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய இருக்கு. வீட்டுல வந்து அதே மாதிரி அவங்க ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து அவன் வீட்டுக்கு வராங்க, ஒரு மாணவரோட வீட்டுக்கு. உடனே அவங்க பாட்டி பாக்குறாங்க, உன்னோட ஆசிரியர்கள் எல்லாம் வராங்கடா, நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் பாட்டி ஒழிக்கணும், நீ போய் ஒளிஞ்சுக்கோ, ஏன்னா போன வாரம் நீ செத்தன்னு சொல்லிதான் நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன், அதனால நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாருமே பிட் அடிச்சிருப்போம், எக்ஸாம்லயும் சரி, டெஸ்ட் பேப்பர்லயும் சரி, எக்ஸாம்லயும் சரி, இனி காலேஜ் போனாலும் பிட் அடிச்சிருப்போம். ஆனா நம்ம அடிக்கவே முடியாத ஒரு பிட் இருக்கு. அது என்ன பிட்? எந்த டெஸ்ட்லயுமே இந்த பிட் அடிக்க முடியாது, எந்த டெஸ்ட்ல இந்த பிட் அடிக்க முடியாது. என்ன பிட்னா, பிளட் டெஸ்ட்ல பிட் அடிக்க முடியாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க. உடனே ஆசிரியர்லாம் வந்து எல்லா பேரையும் ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க, நான் உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒவ்வொரு பையனும் எந்திரிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க பேரை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் என் பேர் ராமராஜன் அப்படின்னு சொல்றாரு. ராமராஜன் அவன் பேரு, உன்னை வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்கிறாரு. தூரமா இருந்தா சத்தமா கூப்பிடுவாங்க சார், கிட்டத்துல இருந்தா மெதுவா கூப்பிடுவாங்க சார். என்னதான் இந்த காலத்துல நடந்துட்டே இருந்தாலும் நம்மளோட அகிம்சை வழியில நம்ம பின்பற்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா வந்து அந்த பையனுக்கு ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவன் அதை கேட்டுக்கிட்டே இருக்கான். எதையுமே தப்பா நினைக்க கூடாது, எல்லாத்துலயும் அகிம்சை வழியை தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க, வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்பா சொல்றாரு, சப்பாத்தி சுட்டுட்டியா இந்த வாரம் அப்படின்னு சொல்றாரு. நீ அகிம்சை வழியை பின்பற்றுன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் சப்பாத்தியை சுட்டுட்டியான்னு கேக்குறீங்களே அப்படின்னு அந்த பையன் கேட்கும். சுடுறது கூட அங்க அகிம்சை இல்லைன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண கத்துக்குங்க, சந்தோஷத்தை ரசிக்க கத்துக்குங்க. நம்ம எவ்வளவுதான் கீழே விழுந்தாலும் நம்மளால எந்திரிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையை கத்துக்குங்க. என்னை வந்து இந்த அளவுக்கு வளர்த்தாங்க எங்க தாத்தா. என் தாத்தா என்னை விட்டு போய் 6 மாசம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்க சொன்ன நினைவுகள் என் கூடவே இருக்கு. எப்போதுமே வந்து நம்ம என்ன கீழே விழுந்தாலும் நம்ம மேல எந்திரிக்க வந்து கத்துக்கிட்டே ஆகணும். எல்லாரோட ஜாலியா பேசுங்க, பழகுங்க, என்னைக்குமே நகைச்சுவையா பாருங்க. அது மட்டும் இல்லாம என்னடா இன்னைக்கு ஃபுல்லாவே இதே பத்தி பேசி முடிச்சிடுவேன்னு நினைக்காதீங்க. பொங்கலை பத்தி நம்ம கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். சார் காலையிலே சொல்லிட்டாங்க, பொங்கலுங்கிறது தமிழரோட பெரும் பண்பாட்டை குறிக்கக்கூடியது. நாளைக்கு கன்ஃபார்ம் போகி பண்டிகை. போகி பண்டிகைனா பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க. அது பொருள்களுக்கு மட்டும் இல்ல, துணிகளுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட எண்ணங்களையும் நம்மளோட தவறான எண்ணங்களையும் இன்னையோட அழிச்சிட்டு புதிய எண்ணங்களை, நல்ல சிறந்த எண்ணங்களை நம்ம மனசுல வளர்த்துக்கணும். அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு நம்ம பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்னா, நம்ம கொடுத்த கதிரவன் பகவானும் நமக்கு உதவியா அந்த கால்நடைகளுக்கும் நன்றி சொல்ல வகையில தான் பொங்கல் கொண்டாடுறோம். வருஷம் இந்த பொங்கல் நம்ம ஸ்கூல்ல கொண்டாடியே தீருவோம். நான் எல்கேஜில இருந்து இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் படிக்கிறதுல இருந்து ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு, இந்த பொங்கல் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் பல வருஷமா இந்த பொங்கல் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்குமே நம்ம மனசுல ஜாதி மதம் இன்னொங்கிற எந்த எண்ணமும் இல்லாம நம்ம எல்லாருமே ஐடியல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கிற ஒற்றுமை எல்லாரும் தமிழர்கள் அப்படிங்கிற ஒற்றுமையை விதைக்கிற விதமா இந்த பொங்கலை வந்து நம்ம ஸ்கூல்ல சிறப்பா நடத்துறாங்க. இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த நாள்ல எல்லாருமே கலந்துக்கணும், எல்லாருமே எல்லா விஷயங்களையும் கலந்துக்கணும், நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா நடத்திக்கணும்னு ஆசைப்படுறோம். இவ்வளவு பேசியாச்சு, நம்ம ஆசிரியர்களை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால கடைசியா ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு ஆசிரியர்களுக்காக இந்த கதையை நான் டெடிகேட் பண்றேன். என்னன்னா, ஒரு ஊர்ல குருகுலம் இருக்கு. குருகுலம்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். குருக்கு போய் சேவை செஞ்சு அவங்க படிப்பு கத்துக்கணும். உடனே குருகுலத்துல அரசனோட பையன்
பையன் வந்து சேர்றான். அரசன் வந்து அந்த பையனை வந்து சேர்த்து விடுறாங்க. என் பையனும் இந்த குருகுலத்தில் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே குரு வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. மாணவர்களுக்கும் சரி, அந்த அரசனோட பையனுக்கும் சரி, அவனும் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டே இருக்கான். கடைசியில குருகுலம் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு மாணவர் வந்து ஆசிரியர் வந்து ஒவ்வொரு மாணவரையும் கூப்பிட்டு இந்த விஷயம் உனக்கிட்ட நல்ல விஷயம், இதை நீ திருத்திக்க அப்படின்னு ஒவ்வொரு அட்வைஸ் கொடுக்குறாரு. சரின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஆளா வந்து சொல்றாங்க. உடனே அரசரோட பையனை கூப்பிடுறாங்க. அவன் சந்தோஷமா வரான். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் புண்ணியம் சொல்லி ஒரு அடி முதுகுல அடிச்சுட்டு போக சொல்லிட்டாரு. அவனுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா எல்லா மாணவருக்கும் ஒண்ணு சொல்றாங்களே, நமக்கு மட்டும் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டுனா உள்ளுக்கு சுத்தி இருக்க மாணவர்கள்லாம் அவனை பார்த்து சிரிச்சுட்டாங்க. அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னடா இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஒரு வருஷம் கழிச்சு அந்த நாட்டுக்கு வந்து அவன் அரசனாகிறான். அவனுக்கு இன்னொன்னு கோவம் இருந்துகிட்டே இருக்கு. உடனே சொல்லி காவலர்கள்ட்ட சொல்லி அந்த ஆசிரியரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் கூட்டிட்டு வராங்க. அவன் கேட்கறான், ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நானும் எல்லாரும் மாணவர்கள் மாதிரி தானே கத்துக்கிட்டேன், ஆனா எனவே மட்டும் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்னடா இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு, நான் எதுக்கு அப்படி பண்ணேன்னு உனக்கு விளக்கம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தப்பு செய்யாத மனிதனுக்கு நீ தண்டனை கொடுத்தீங்கன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு சொல்றதுக்கு தான் நான் உனக்கு இந்த தண்டனை கொடுத்தேன். இதே மாதிரி நீ நாட்டுல நீதி வழங்கும் போது நீ தப்பான நீதியை என்னைக்குமே வழங்கக்கூடாது. அப்பதான் அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் எனக்கு புரியுது, நம்ம வந்து இந்த மாதிரி தப்பா நினைச்சிட்டோம். ஆசிரியர் வந்து நமக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு, நம்ம குரு நமக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு. இதை ஏன் நான் உங்கள்கிட்ட இப்ப சொல்றேன்னா, நம்ம ஆசிரியர்கள் சொல்ற நமக்கு எல்லாமே நம்ம நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் சொல்றாங்க. அது நமக்கு இப்ப யாருக்குமே பிடிக்காது. கடைசியில ஒரு நாள் யோசிக்கும் போது கன்ஃபார்ம் ஆசிரியர் சொன்னதுதான் சரின்னு தோணும். அதை பிற்காலத்துல நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுக்காண்டி இந்த கதையை வந்து நான் ஆசிரியருக்காண்டி டெடிகேட் பண்றேன். Now we are a stone, they are making us into statue. Thank you to all.
அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல் வரி நீ அம்மா, என் உயிரென்றும் நீ அம்மா. நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே. கருவாடு ஊற வச்ச சோறு, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில சென்று விட தோணுதடி எனக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில சென்று விட தோணுதடி. சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு நெத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமாவா பூ முடிக்க
முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கொம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் சொல்லி காளையை போல் சொல்லி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன் சந்து விட்டு ஒரு சந்தனப்பட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய விட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்க தமிழ தங்க தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு புத்தி இருக்கு சக்தி இருக்கு அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா அட விஷயங்கள் பல அறிஞ்சவன்னா விவரங்கள் பல புரிஞ்சவன்னா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவ சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா நல்ல நாளுதான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் எல்லா ஊருமே நம்ம ஊருதான் எல்லா பயனும் நல்ல பையதான் மேல இருக்கவனா நம்ம நல்லா கத்துக்கோ கூட இருக்கவனா நட்பா நல்லா வச்சுக்கோ கால வாராம வாழ மட்டும் கத்துக்கோ காலத்தோட நீயும் ஓட ஒத்துக்கோ
முத பாரு அடத்தானாவே சரியாகும் ஓ ஊரு கருத்து சொல்ல நான் ஞானி இல்ல ஆனா எடுத்து சொன்னா எந்த தப்பும் இல்ல நாளைக்கு நிம்மதியா நீ இருக்க இன்னைக்கு இறங்கி செதுக்கிடணும் உன் எண்ணத்தை அழகா நீ அமைச்சுக்கிட்டா எல்லாமே அழகாகும் சரியாகும் வாழு வாழவிது அவளோட தத்துவோம் அதுல கலவிட்டா உடச்சிடுவோம் கால வராம வாழ மட்டும் கத்துப்போம் கண்டு குடிச்சுட்டா